வணக்கம். நீங்க அனுப்புன குறிப்புகளை பார்த்தோம். இது வந்துட்டு ஆரிஜின் அப்படிங்கிற ஒரு பரவலாக்கப்பட்ட நிதி அமைப்பு பத்தினது. ஆமா. இதோட நோக்கம் உங்க ஸ்மார்ட் போனையே ஒரு வங்கியா மாத்துறது மாதிரி தெரியுது. ஆனா இதுல ஒரு பெரிய சவால் இருக்கு இல்லையா? என்ன சவால்னு நினைக்கிறீங்க? வெளிப்படைத்தன்மையும் தனியுரிமையும். இது ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு எதிரானது. ஆமா, கரெக்ட். ஆரிஜின் இதை எப்படி சரி பண்ண போகுதுங்கிறது தான் சுவாரஸ்யமா இருக்கு. இதுல எல்ஜிஎன்எஸ், அப்புறம் ஸ்டேபிள் காயின், அனுப்பி சரக்கட்டளை, இந்த மூணு எப்படி ஒன்னா வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் விரிவா பேசலாம். ஆமா, சரியா சொன்னீங்க. இது வெறும் இன்னொரு கிரிப்டோ திட்டம் கிடையாது. சொல்லப்போனா இது ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை. ஓஹோ. ஆரிஜின், அதாவது தோற்றம். அப்புறம் அவேக், அதாவது விழிப்பு. கடைசியா இட்டர்னல், அதாவது நிலையானதுன்னு 3 கட்டமா இதை பிளான் பண்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க நிதி மேல முழுமையான கண்ட்ரோல் கொடுக்கறதா இதோட அடிப்படை நோக்கம். சரி, அப்போ முதல்ல எல்ஜிஎன்எஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? உங்க குறிப்புல இது ஒரு நிலையற்ற நாணயம், அதாவது நான் ஸ்டேபிள் கரன்சின்னு சொல்லியிருக்கு. ஆமா. ஒரு நிலையற்ற நாணயம் எப்படி ஒரு நிதி அமைப்புக்கு அடித்தளமா இருக்க முடியும்? அதுவே ஒரு முரண்பாடா தெரியுதே. இது ஒரு நல்ல கேள்வி. எல்ஜிஎன்எஸ் வந்துட்டு இந்த அமைப்போட ஆரம்ப கட்ட வளர்ச்சிக்கான ஒரு உந்து சக்தி மாதிரி. உந்து சக்தியா? ஆமா. அதோட மதிப்புல இருக்கிற ஏற்ற இறக்கம்தான் புது முதலீட்டாளர்களை உள்ள கொண்டு வரும். ஒரு ராக்கெட் கிளம்புறதுக்கு தேவைப்படுற எரிபொருள் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓஹோ, புரியுது. ஆனா நீண்ட காலத்துக்கு, அதாவது தினசரி பரிவர்த்தனைகளுக்கு இந்த ஏற்ற இறக்கம் உதவாது. அந்த இடத்துல தான் ஸ்டேபிள் காயின் உள்ள வருது. ஓ, அப்போ எல்ஜிஎன்எஸ் வந்து ஆரம்பகட்ட வளர்ச்சிக்கு மட்டும்தான். இந்த அமைப்போட உண்மையான இலக்கு ஸ்டேபிள் காயினே தானா? ஆமா. அதுவும் நிஜ உலக சொத்துக்களோட சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்கீங்க. அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இந்த ஸ்டேபிள் காயின் எதுக்குன்னா, நம்மளோட வீடு, நிலம், இல்ல ஒரு கலைப்பொருள். ஓ, பிசிக்கல் அசெட்ஸ். ஆமா. இந்த மாதிரி நிஜ உலக சொத்துக்களை டிஜிட்டல் டோக்கனா மாத்துறதுக்காகவே இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்படியா? அப்போ ஒரு நிலத்தை நான் டோக்கனா மாத்தினா அதோட மதிப்பு ரூபாயிலயோ டாலர்லயோ இருக்கும். அந்த மதிப்பை பிளாக் செயின்ல நிலையா வைக்க தான் இந்த பயன்படுமா? மிகச்சரியா சொன்னீங்க. உங்க சொத்தோட மதிப்பு மாறினாலும் பிளாக் செயின்ல அதோட மதிப்பு நிலையா இருக்கணும். அதுக்கு ஒரு ஸ்டேபிள் காயின் கண்டிப்பா தேவை. சரி. ஆனா இங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? உங்க சொத்தோட மதிப்பு என்ன, அது நீங்க யாருக்கு விக்கிறீங்க, இந்த மாதிரி தகவல் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சா அது ஒரு பெரிய பிரைவசி பிரச்சனை இல்லையா? ஆனா அது சரிதான். ஓ, அந்த பிரச்சனைக்கு தீர்வாத்தான் இந்த அனுபஸ் அறக்கட்டளை உள்ள வருதா? கரெக்ட். உங்க குறிப்புல ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப்னு ஒரு டெக்னாலஜி பத்தி சொல்லியிருக்கீங்க. இது கேட்கறதுக்கு ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கு. அப்ப என்னோட பரிவர்த்தனையா யாராலுமே பார்க்க முடியாதா? கிட்டத்தட்ட அப்படிதான். அனுபெஸ் வந்து இந்த தனியுரிமை தொழில்நுட்பத்துல நிபுணத்துவம் பெற்றவங்க. ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப் எப்படி சொல்றது? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்குன்னு நீங்க நிரூபிக்கணும். ஆனா எவ்வளோ இருக்குன்னு சொல்லக்கூடாது. சரி. அந்த ரகசியத்தை வெளியிடாமலேயே நீங்க சொல்றது உண்மைதான்னு கணித ரீதியா நிரூபிக்கிறது தான் இந்த டெக்னாலஜி. ஓஹோ, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா. ஒரு பரிவர்த்தனை நடந்ததுன்னு பிளாக் செயின்ல பதிவாகும். ஆனா எவ்வளோ பணம் யார்கிட்ட இருந்து யாருக்கு போச்சுங்கிற விவரம் ரகசியமா இருக்கும். அப்போ நான் புரிஞ்சுக்கிறது சரிதானான்னு பாருங்க. எல்ஜிஎன்எஸ் அன்னது இந்த அமைப்பை மேல கொண்டு போற ராக்கெட் எரிபொருள். ஆமா. ஸ்டேபிள் காயின் அன்னது நிஜ உலக சொத்துக்களை வச்சு வர்த்தகம் செய்கிற ஒரு நிலையான தளம். சரி. அனுபிசன்னது அந்த தளத்துல நடக்கிற பரிவர்த்தனைகளை பாதுகாக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசம். இந்த மூணு சேர்ந்துதான் ஆரிஜினோட முழு பார்வையையும் செயல்படுத்துது. அருமையான விளக்கம். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த 3 கூறுகளும் உன்னோட ஒண்ணு இணைஞ்சுதான் இந்த பெரிய இலக்க சாத்தியமாக்க போகுது. இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. உங்க ஆவணங்கள்ல சொன்ன மாதிரி நம்ம வீடு அல்லது நிலம் போன்ற நிஜ உலக சொத்துக்களை இந்த மாதிரி ஒரு உயர் தனியுரிமையோட டிஜிட்டல் டோக்கனா மாத்தி உலகளாவிய நெட்வொர்க்ல ரொம்ப எளிதா வர்த்தகம் செய்ய முடிஞ்சா அது சொத்துரிமை மற்றும் முதலீடு பத்தின நம்மளோட தற்போதைய எண்ணங்களை எப்படி மாத்தி அமைக்கும்?